மதுரை மதுரை பேஜ்ல இருக்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் இப்போ வந்து என்ன சொல்ல ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் நான் ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். இவ்வளவு நாள் நீங்க எந்த ஆணியுமே புடுங்கல, ப்ளீஸ். இப்ப எங்களை வந்து மொத்தமா அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு மண்டபத்துல 224 பேரை ஒரே இடத்துல அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இது வந்து கரெக்டா எங்க இருக்குன்னா வாடிப்பட்டி காமராஜர் பேரவை அரங்கத்துல வந்து எங்களை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இங்க வந்து நாங்க 224 பேர் இருக்கோம். வெளியே வந்து காவலுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 போலீஸ் இருக்காங்க. 4 போலீஸ் இருக்காங்க. இதுதான் அந்த ஏரியா சரௌண்டிங். இது வந்து எங்க இருக்குன்னா ஆர்த்தி உரக்கடை அப்படின்ற ஒரு ஃபர்டிலைசர் ஷாப், ஒரு உரக்கடைக்கு இப்ப ஆப்போசிட் இருக்கு. இங்க பக்கத்துல ஒரு ஃபைனான்ஸ் கூட இருக்கு. நீங்க வாடிப்பட்டி பஸ் ஸ்டாண்ட் கிராஸ் பண்ணி ஒரு 2 to 3 minutes இந்த வந்துடும். முடிஞ்ச அளவுக்கு இப்ப வாச்சு ரோசப்பட்டு கிளம்பி வாங்க. இங்க பாருங்க எத்தனை பேர் இங்க இருக்கும். இங்க வந்து எங்களுக்கு ஒரு ப்ராப்பர் டாய்லெட் ஃபெசிலிட்டி கூட இல்ல, எந்த ஃபெசிலிட்டிஸுமே இல்ல. எங்க சாப்பாடுல ஒண்ணுமே இல்ல, ஒண்ணுமே பண்ணல. எங்களை தூக்கி விட்டு உட்கார வச்சிருக்காங்க. எந்த பதிலும் தெரியல. ப்ளீஸ் தயவு செஞ்சு கிளம்பி வந்து நீங்க வெளியே எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாதான் உள்ள இருக்கிற நாங்க வெளியே வர முடியும், ஏதாச்சும் ஒன்னே சாதிக்க முடியும். இன்னும் வீட்டுல இருந்து லைவ் பாத்துக்கிட்டு ஆங்கிரி எமோஷன் போட்டுட்டு இருக்கிறது வேற வேலையே கிடையாது. கிளம்பி வாங்க தயவு செஞ்சு. இதுக்கு மேல நீங்க கிளம்பி வரனா இனிமேல் தமிழ்நாட்டுல போராட்டம்னு எவனும் இறங்கக்கூடாது. தமிழ்நாடு தோத்துட்டானா அபிஷியல் அனௌன்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். அவ்வளவுதான். முடிஞ்சா ஸ்மைலி போடுறது பாட்டிட்டு ஷேர் பண்ணுங்க. எவ்வளவு தூரம் ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்றத சொல்லி கிளம்பி வாங்க.